சொல்லிட்டேன், நான் வர்றேன். ஏங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? சி ஜோசப் விஜய் எனும் நான். ஏன் நானெல்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? ஏன் நானெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதா என்ற மனநிலைக்கு வந்துள்ள நடிகர் தனுஷ் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமித்து வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை என்ற இயக்கத்தை ஆரம்பித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். நான் அரசியலுக்கு வருவது உறுதி என நடிகர் ரஜினிகாந்த் சொல்லி 10 வருடங்கள் நெருங்கிய நிலையில் ரஜினிக்கு பிறகு அரசியலுக்கு வருவதாக சொன்ன விஜய் அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகிவிட்டார். என்றாவது ஒரு நாள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என காத்திருந்த அவருடைய ரசிகர்கள் ஏமாற்றமடைந்து திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் பயணித்து வருகின்றனர். ஆனால் லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றி மீண்டும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறாரா? நடிகர் தனுஷ் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரப்போகிறாரா? 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நடிகர் விஜயை மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து 3 மாதங்கள் மட்டுமே முடிவடைந்த நிலையில் லதா ரஜினிகாந்த் மூலமாக நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வந்து யாரை எதிர்க்க போகிறார்கள்? ஒருவேளை ரஜினிகாந்த், தனுஷ் உள்ளிட்டோர் அரசியலுக்கு வந்தால் விஜயின் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.